இனி ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்க செல்வோருக்கு அதிக நேரமாகாது. கைரேகை பதிவு 90% ஒத்துப்போனால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் என இருந்த நிலையில் தற்போது கைரேகை 70% ஒத்துப்போனாலே போதும் என மாற்றப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 26,618 முழு நேர கடைகள், 10,710 பகுதி நேர கடைகள் என மொத்தம் 37,328 ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றனர். இந்த ரேஷன் கடைகளில் மின்னணு விற்பனை கருவி மூலம் பொருட்கள் விநியோகத்திற்கான ரசீது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மின்னணு எந்திரத்தில் ரேஷன் அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் யாராவது கைரேகை வைத்தால் மட்டுமே ரசீது போடும் வகையில் POS கருவின் மென்பொருள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த கைரேகையானது ரேஷன் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆதார் அட்டைகளில் உள்ள கைரேகையுடன் ஒத்துப்போனால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும். அதாவது கைரேகை பதிவு 90% ஒத்துப்போனால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்பட்டு வந்தது. இதனால் பெரும்பாலான கைரேகை பதிவுகளுக்கு குறைந்தபட்சம் 2-3 முறையாவது கைவிரலை வைக்க வேண்டிய நிலை உள்ளது. இதனால் அதிக கால விரயம் ஏற்பட்டு வருகிறது. கைரேகை பதிவு சரியாக இல்லாத பட்சத்தில் கருவிழி பதிவு கருவி மூலம் சரிபார்க்கப்பட்டு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றனர். இதற்கு இன்னும் கூடுதல் நேரம் ஆகிறது. இந்நிலையில் கைரேகை அங்கீகார விதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை மூலம் மத்திய உணவுத்துறையிடம் வேண்டுகோள் வைக்கப்பட்டு கைரேகை பதிவின் 90% துல்லியத்தை 70%ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போது ரேஷன் கடைகளில் வழக்கத்தை விட அதிகமான பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது. முன்பு கைரேகை 40% துல்லியமாக ஒத்துப்போனாலே பொருட்கள் வழங்கப்பட்டனர். அதன் பிறகு இது 90% துல்லியமாக ஒத்துப்போக வேண்டும் என்று மாற்றப்பட்டது. இந்நிலையில் தற்போது 70% குறைக்கப்பட்டுள்ளது. இதனை இன்னும் 10% குறைத்து 60% என ஆக்குவதற்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மாற்றம் காரணமாக தற்போது ரேஷன் கடைகளில் நாள்தோறும் வழக்கத்தை விட அதிகமான பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் விரைவாக வழங்கப்பட்டு வருகின்றனர். முன்பை விட சற்று வேகமாக ரசீது போட முடிகிறது என்று ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். ரேஷன் கடைகளுக்கு செல்லும் பொதுமக்கள் விரைவாக பொருட்களை வாங்கிவிட்டு திரும்ப முடிவதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.